சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் மகிழ்ச்சிகளையும் முன்னதே அறிவிக்கக்கூடியது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருட்களால் நாட்டில் ஒரு பெரிய தாக்கமானது ஏற்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் சிவன்மலை சுப்பிரமணிய சாமி கோவிலில் தற்போது பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. அது என்ன பொருள்? அந்த பொருளால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோங்க. இந்த பதிவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தை அடுத்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகும். இதில் பக்தரின் கனவுல சிவன்மலை சுப்பிரமணியரால் குறிப்பால் உணர்த்தக்கூடிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுவது நூற்றாண்டு வழக்கமாக சொல்லப்படுதுங்க. பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நடப்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்குதுங்க சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள். தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ராமேஸ்வரத்திலிருந்து எடுத்துட்டு வரப்பட்ட கடல் நீரானது வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இந்த பொருளால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான வருகின்ற புத்தாண்டிலிருந்து பலன்கள் கிடைக்க போகிறது, இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் 2026ஆம் ஆண்டில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற புத்தாண்டிலிருந்து டாப் கிளாஸ் யோகம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசி தான். பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. பாராட்டுக்கள் அனைத்துமே குவியுங்க. மேடைகள் ஏறக்கூடிய பாக்கியம், மாலைகள் கழுத்தில் விடக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகமானது உண்டாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நண்பர்களையே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பானது உண்டாக போகுதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கைக்கு வர வேண்டிய பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகமான அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. நண்பர்களுடன் இருந்து வந்த கோபங்கள், சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைய போகுது. உங்களுடைய மனதில் தைரியமானது அதிகரிக்க போகுதுங்க. நல்ல பெயர் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி உண்டாகக்கூடிய ஆண்டாக வரக்கூடிய ஆண்டானது உங்களுக்கு அமைய போகுது. இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க. புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. நீங்கள் எல்லாரிடத்துலையுமே நட்பு பாராட்டுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. தொட்ட காரியங்கள் அனைத்துமே ஹிட் ஆகக்கூடிய யோகமான காலகட்டமாகும். கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. மிகப்பெரிய பணம் மற்றும் பொருளாதாரம் உண்டாகக்கூடிய யோகமானது அமைய போகுது. நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுங்க. அரசு அலுவலகங்கள், வங்கிகளில் வேலை கிடைப்பதற்கான யோகமான காலகட்டமாக அமைய போகுது. நிறைய பேர்த்துக்கு இடமாற்றத்தோடு வேலையானது கிடைக்க போகுதுங்க. வெளியூர் சென்று செட்டில் ஆகக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கூடிய புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு பணவரவானது அபரிவிதமாக இருக்குங்க. உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டிலிருந்து எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்க தொடங்குங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியமானது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைக்க போகுது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்குமே குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருந்துருக்குறாங்க. வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகமானது உண்டாக போகுது. திருமண யோகம் உண்டாகும். அதே போல் 100% வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய பெயர்களில் ரிஜிஸ்டர் செய்யக்கூடிய அமைப்பானது வந்திருக்குது. மனதிற்கு பெரிய தெம்பு தைரியமும் உங்களுக்கு ஏற்படும். சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்த பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அனைத்துமே விலகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. அதே போல் நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களிடம் நன்றாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த கெட்ட பெயர்கள் அனைத்துமே விலகி உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் உண்டாகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுது. வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமான ஆண்டாக அமைய போகுதுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. செல்வாக்கானது அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைய போகுதுங்க. பெரிய பெரிய இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ராஜாவாக மாறக்கூடிய யோகமானது ஏற்பட போகுது. பெரிய வளர்ச்சி தன்னம்பிக்கையானது ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் என எல்லா விஷயத்திலையுமே ஈடுபடுவீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் நீதிபதியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. வெளியூர் வெளிநாடுகளில் சென்று செட்டில் ஆகக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி உண்டாகக்கூடிய யோகமானது உண்டாக போகுது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் மகர ராசிக்காரங்களுக்கு வருகின்ற புத்தாண்டிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இருக்குதுங்க. விஐபி யோகமானது உங்களுக்கு உண்டாக போகுது. பெரிய விருதுகள் அங்கீகாரங்கள் திருமண யோகமானது உண்டாக போகுதுங்க. புத்திர பாக்கியம் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க வேணுமோ அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கூடிய காலகட்டத்தில் உங்களை யாருமே அசைச்சு பார்க்க முடியாதுங்க. எல்லாமே உங்களால் செய்ய முடியும். எந்த விஷயத்துலையுமே கீழே விழாமல் இருக்கக்கூடிய நிலையானது ஏற்படுங்க. உங்களுக்கு உதவுவதற்காக யாராவது காத்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்குங்க. பெரிய அதிர்ஷ்டம் உண்டாக போகுது. எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் புதிய தொழிலை தொடங்குவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குங்க. உங்களுடைய அண்ணன் தம்பிகள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குவதில் முன்னாடி நிற்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நல்ல நெட்வொர்க்குகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக அமைஞ்சிருக்குது. திருமண யோகமானது உண்டாக கொடுங்க. குடும்பத்தில் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையானது ஏற்பட போகுது. சுப காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடைபெறுங்க. பணவரவானது அதிகரிக்கும். எந்த எதிர்மறையான விஷயங்களும் உங்கள் மேலே வராதுங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நிலையானது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏ கிளாஸ் யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நன்மையை கொடுக்கும். வயிறு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வருவதும் குலதெய்வ கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாவில் கலந்து கொண்டு தேர் இழுப்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக அமைய போகுதுங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே சோகமாகவும் அழுகையாகவும் வேதனையாகவும் இருக்கக்கூடிய காலம் கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமானது அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. பூர்வீக சொத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய கைக்கு வரப்போகுது. திடீர் பணவரவானது உங்களுக்கு உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. வீட்டில் பேர குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகமானது உண்டாக போகுது.
வரைக்கும் இருந்துட்டு வந்தால் பல பிரச்சனைகள் விலகக்கூடிய அற்புதமான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருதுகள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு நிரந்தரமான வேலையானது கிடைக்க போகுது. அதே போல் வேலை வியாபாரம் தொழிலில் அற்புதமான நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பல நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பார்க்காத அத்தனை நன்மைகளுமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. தெய்வத்தினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க பெரிய பெரிய விஷயங்களை கூட ரொம்பவே எளிமையான முறையில் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கு திருப்தியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமானது அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு சூப்பரான காலகட்டமாகவும் இருக்குது. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்து விடுவீங்க. சொந்த ஊருக்கு செல்வதற்கான யோகமானது ஏற்பட போகுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவன் மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.